ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமான்சர் மான்வாவோட எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே சீக்கிரம் ஒரே நேரத்துல தூரத்துல இருந்து தாக்குங்க ஸ்பியரை வச்சு. என்ன இது வந்து ரொம்ப போரிங்கா இருக்கு சாங்கு, என்னால எதுவுமே என்ன பண்ண முடியாது மனுஷப்பாயிலே. ஏன்னா நீ இன்னமும் எவால் ஆகல. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அதாவது மாஸ்டர் மாதிரி இருக்கிறது எவல்யூஷன் நீ சொல்றியா? என்ன யோசிக்கிற சாங்கு? ஏன்னா அது உனக்கு பிடிக்கலையா என்ன? நாங்க பல மடங்கு ஒரு ஹியூமனை கம்பேர் பண்ணா சுப்பீரியரா மாறிட்டோம். அதாவது சிம்பிளா சொன்னா ஹவுஸ் ஸ்டாண்டிங் பீயிங்கா மாறிட்டோம். உனக்கு இதை பத்திலாம் தெரியுமா சாங்கு? இந்த மாதிரி நான் இப்ப சொல்றேன் இந்த விஷயம் தான் ஹிஸ்டரியும் போச்சு. ஆனா என்ன எல்லாருமே அப்படி பார்க்கல. ஏன்னா என்ன எல்லாருமே ஒரு கில்லரா தான் பார்த்தாங்க. ஆனா அன்னைக்கு என் முன்னாடி ஏகப்பட்ட கார்டு அப்படியே மிதக்க ஆரம்பிச்சது. அதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு போட்டிருந்தது. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி ஹெவன்ல இருக்க அந்த ஆளுங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கு இந்த உலகம் எந்த அளவுக்கு போரிங்காவும் ஃபேக்காவும் இருக்குன்னு. அதனால்தான் ஹெவன்ல இருக்க ஆளுங்க என்னையே தேடி இதை சூஸ் பண்ண வச்சிருக்காங்க. நான் ஒரு சாதாரணமான ஹியூமன்ல இருந்து ஒரு இன்ஃபீரியரான ஹியூமனா மாறணும்னு. அதனால்தான் நான் இந்த கார்டை தேர்ந்தெடுத்து நான் எவாலான இப்போ எவாலும் ஆயிட்டேன். தாங்கு இப்ப புரியுதா? இந்த மாதிரி நான் இந்த உலகத்தையே மாத்த ஆசைப்படுறேன். நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், நீ இப்படி மாறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பண்ற விஷயம் அது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ என்ன யோசிக்கிற? நீ சொல்றல ஹிஸ்டரியில பழைய காலத்திலேயே இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு. அந்த டைம்ல எந்த விதமான சிஸ்டமும் இல்ல. ஆனா அந்த வேம்பயர் லார்ட் இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆமா, உனக்கு என்ன வந்தது? இந்த மாதிரி நாங்க எவால் ஆயிட்டோம், இது உனக்கு ப்ரூஃபா தெரியலையா? இப்ப இருக்கிற எங்களை மாதிரி கிரியேச்சர் தான் உங்களை விடவும் எவால் ஆயிட்டோம், இன்னமும் உனக்கு தெரியலையா? அப்பனா நீ வந்து ஒரு அமேசிங்கான நியூவான ஒரு கிரியேச்சர் அதானே? ஆனா நீ கவலைப்படாத, அந்த கிரியேச்சர் அது வந்து ஒரு ஓல்டு கிரியேச்சர் கிட்ட சாக போகுது. இதை கேட்கிற அவன் இன்னமும் கடுப்பாவறான். திடீர்னு ஒரு குரல் வருது, அது மேடம் யாங் தான். அட பாஸ், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு மேடம் யாங் அங்க கத்துறாங்களா? இப்பதான் நம்மளுக்கு தெரியுது காரணம் நம்ம ஜீசோ தான். அங்க இதை பாக்குற மேடம் யாங்கால எதையுமே நம்ப முடியல. மேடம் யாங் ஒரு சுப்பீரியர் பீயிங்கா மாறிட்டாங்க. அப்படி இருந்தும் ஒரு சாதாரணமான மனுஷி அவகிட்ட எப்படி என்னால சண்டை போட முடியல? சிம்பிளான ரீசன் என்னன்னா, மேடம் யாங் அசால்ட்டா மத்தவங்களை கொன்னு லெவலப் ஆயிருப்பாங்க. ஆனா நம்ம ஜீசோ அப்படி இல்ல, ஏறி இறங்கி நிறையவே மாஸ்டரை கொன்னு இருப்பான். அங்க இதே மாதிரி ஜீசோ தாக்குறாள, அந்த அட்டாக்ஸ அவளால நம்பவே முடியல. எப்படி நான் ஒரு சுப்பீரியரான பீயிங், என்ன கம்பேர் பண்ண உன்னோட அட்டாக் எதுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? மேடம் யாங்கோ அவங்களோட ஃபேங்ஸை வச்சு தாக்குறாங்க. என்ன ஆச்சு? இதுக்கு அவன் மேல ஒண்ணுமே படமாத்து. என்னமா இந்த மாதிரி ரொம்ப கியூரியஸா இருக்கிற மாதிரி தெரியுது. அட்டாக் அது வந்து ஏன் மேல ஒர்க் ஆகலன்னு யோசிக்கிறியா? நான் சாங்கோ அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயினே வரேன். அதனால என்னால உன்னை தோக்கடிக்க முடியும். இதே மாதிரி அங்க சண்டை போட்டு ஒரு 2 ஸ்லாஷ கொடுக்கறா. அங்க மேடம் யாங்க பயங்கரமா கத்துறாங்க, வேம்பயர் லார்ட் வந்து காப்பாத்துங்க. கடைசியா நம்ம மேடம் யாங்க அவன் விடவே இல்லையே, இந்த கத்திய வச்சு குத்தி அங்கே காலி ஆக்கிறா. என்ன யோசிக்கிற? நான் அந்த அளவுக்கு ஒன்னும் வீக்கல உன்கிட்ட தோத்து போற அளவுக்கு. ஆனா இப்போதைக்கு நான் மத்தவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங்குக்கும் வேம்பயர் லார்டுக்கும் இப்ப இன்னமும் சண்டை போயின்னு இருக்கு. இந்த சைடு டெசாங்கு ஹாங்க காட்டுறாங்க, அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஹாங், இந்த மாதிரி நீ ஓகே தானா? வேம்பயரும் வர முதிய சொல்லுது. நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்களாம் ரொம்ப வீக்கானவங்கன்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, உங்களால தாக்கு பிடிக்க முடியுது, இன்னமும் உங்களால ஃபைட் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? நான் நினைச்சா அவங்க 2 பேரை கொல்ல முடியும். ஆனா அப்படி பண்ணா இந்த மாதிரி அது வேஸ்டா போயிடும். ஏன் நீங்க என்ன மாதிரி ஒரு லெசர் வேம்பயரா மாறிக்க கூடாது? ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. என்னது நீ என்ன சொன்ன? நீ சொல்றபடி பார்த்தா இந்த மாதிரி நான் உன்ன மாதிரி ஒரு லெசர் வேம்பயரா மாறிக்கணுமா? ஆமா, என்னன்னா இப்போ வந்து நீ ஒரு டுட்டோரியலுக்கான கார்டை சூஸ் பண்ணிருப்ப. அந்த கார்டில் என்ன கிளாஸ் இருக்கோ அதை வச்சுதான் இந்த உலகத்துல உன்னால சர்வேவே பண்ண முடியும். நான் நல்லா ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த கார்டுகளை வச்சு உங்களால சர்வே பண்ண முடியுமா? அதனால நல்லா யோசிச்சுட்டு நீங்க சாய்ஸ் எடுங்க. ஏன்னா உங்களோட சாய்ஸ்ல தான் இருக்கு இந்த மாதிரி யாரு சர்வே ஆவான்னு. நான் உங்களுக்கு சாய்ஸே குத்துருக்கேன். ஒரு பாராசைட்டா, அதாவது ஒரு மீனுக்கு எப்படி ஒரு பாராசைட் இருக்கும், அந்த ஒட்டுணியால அப்படியே வாழ முடியும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பே நான் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நார்மலான ஆளுங்க கூட நீங்க இருக்க போறீங்களா? ஏன்னா அவங்க கூட இருந்தா கண்டிப்பா உங்களால சர்வே பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது. வாங்க எங்க கூட சேர்ந்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாரு ஸ்ட்ராங்கோ அவங்க கிட்டதான் இருந்து உங்களால சர்வே பண்ண முடியும். அங்க ஹாங்கோ சொல்றான், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அட ஹாங், நீ வந்து என்ன பேசின்னு இருக்க இந்த டைம்ல?
அட என்ன டெசாங் இந்த மாதிரி உனக்கு இன்னுமா புரியல? அங்க ஆனவங்க பக்கத்துல நம்ம இருந்தா கண்டிப்பா நம்மளால சர்வே பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம், நாங்க ஒண்டிதான் உங்ககிட்ட சண்டை போட்டு இருப்போன்னு இல்ல. அங்க திடீர்னு ஒரு பைக் அப்படியே பந்து வந்து பாக்குற வேம்பேரால அங்க எதையுமே நம்ப முடியல. என்னது இன்னொத்தனா? இத ஒரு வாய்ப்பா வச்சு ஹாங் அங்க தாக்குவானா? அது டைரக்டா போய் அந்த வண்டியில ஒருத்தன் வந்திருப்பான்ல அவன் மேல பத்து. இவன் எதுக்கு அவங்களோட ஆளுங்களே கொள்றான்? எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் தான் நம்மளுக்கு நல்லா காட்டுறாங்க அவன் கொன்னது அது ஒன்னும் டீம்மேட்ல ஒரு காப்ளின் தான். வேம்பேர் கிட்ட இப்போதான் ஹாங்கே சொல்றான், உண்மையை சொன்னா வேம்பேரு உன் மேல நான் ஒன்னும் எய்மும் பண்ணல. அதே மாதிரி நான் எய்ம் பண்ணது அது அந்த பைக்கஸ் மேலயும் இல்ல, அந்த காப்ளின் அது மேலதான். அங்க ஹாங் அப்படியே முன்னாடி வந்து நிப்பானா? அதை பார்த்தவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹாங்கு பல மடங்கு ரொம்ப பெருசா தெரியுறான். தம்பி, இதுக்கு முன்னாடி நீ சின்னதா இந்த எப்படிப்பா நீ ரொம்ப பெருசா மாறின? காரணம் கான்பிடன்ஸ். அது இருந்தா போதும், நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். தம்பி, இந்த மாதிரி நீ என்ன சொல்ல இருக்க எனக்கு தெரியல. ஆனா நான் ஒன்னும் இதுக்காக உன்னை விட போதில்ல. அங்க பயங்கரமா குத்துன்னு குத்துறானா? ஆனா அவன் குத்துன அந்த நகத்தால நம்ம ஹாங்க அங்க எதுவுமே பண்ண முடியல. ஒரு செகண்ட் அந்த வேம்பேருக்கே புரியல ஏன் இவனுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு. நான் எப்போ அந்த காப்ளினை கொன்னனோ அப்பயே என்னோட உடம்பு இன்வென்சிபிளா மாறி போயிடுச்சு. காரணம் நம்ம ஹாங் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். அது என்னன்னா, எப்போ நம்ம ஹாங் யாரையாச்சும் கொல்றானோ இல்ல காப்ளினோ இல்ல மாஸ்டரை கொல்றானோ அந்த டைம்ல நம்ம ஹாங்கோட உடம்ப எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் 10 செகண்டுக்கு. சிம்பிளா சொன்னா ஆளு இன்வென்சிபிளா மாறிடுவான். இத ஒரு வாய்ப்பா வச்சு அங்க இருக்கிற டெசாங்கு மத்தவங்களா தாக்குவாங்களா? இதனால அவன் ரொம்ப கடுப்பா வரான். அட பூச்சி பசங்களா, உங்களை நான் விட போதில்ல. தாக்குறதுக்கு வருவானா? அதுக்குள்ள ஹாங் நடுவுல வரான். என்ன வந்து மந்துட்டியோ? ஏன்னா நான் இருக்கும்போது மத்தவங்கள உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி உன்னை ஓடுறதுக்கும் நான் விட போதில்ல. அங்க ஹாங்க அவன் குத்துன்னு குத்தி பாக்குறான். இருந்தாலும் அங்க ஹாங்குக்கு எதுவுமே ஆகல. சாங்கெல்லாம் ரொம்ப கடுப்பாவும் அயன் ஃபிஸ்ட நான் வந்து காட்ட தான் போறேன்னு போறான். இந்த மாதிரியே டெசாங்கு மத்தவங்களாம் அங்க குத்துன்னு குத்துறாங்களா? வேம்பேரால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஒரு சைடு அதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா ஒரு சைடு பார்த்தா இந்த ஹாங்கு அவன் ஷீல்டா இருக்கான். ஒருத்தன் கத்தியால குத்துறான், இன்னொருத்தன் பஞ்ச் அடிக்கிறான். நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த குள்ள பூச்சிங்க இந்த அளவுக்கு டேஞ்சரஸா இருக்கும்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஹாங்கே சைடா சொல்றான், ஐயோ என்னோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறையுது. வேம்பேருக்கும் புரியுது. எனக்கு தெரியும் இந்த உலகத்துல என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்க தான் செய்யும். அதுக்குள்ள அங்க இன்னொருத்தன் எதுவும் தூக்கி எறிறான். அதுவும் ஒரு காப்ளின் தான். அந்த காப்ளினையும் நம்ம ஹாங் அப்படியே கொள்றான். அங்க இப்பதான் நம்மளுக்கு தெரியுது அதுவும் டெசாங்கோட ஆளுங்க தான். ஏன்னா டெசாங்கோட ஆளுங்க இப்படி தூக்கி போடும் போது நம்ம ஹாங் அதை கொல்லுவான். அதனால ஹாங் 10 செகண்டுக்கு ரொம்ப இன்வென்சிபிளா மாறிடுவான். இதுதான் அவங்களோட பிளானும். அங்க டெசாங்கோட ஆளும் சொல்றான், டேய் ஹாங்கு, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். ஹாங்க சொல்றான், மேல வர ஒரு காப்ளினையும் நான் தான் கொள்ளுவேன். உனக்கு புரியுதா? அப்படி நீ ஏதாச்சும் பண்ண பார்த்தா கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். அவ்வளவுதான், உன்னை இங்கேயே முடிச்சிருவேன். நீ வந்து சொன்னல சர்வைவலுக்காக நான் மத்தவங்களை கொல்லணும்னு. நீ சொன்னது தப்பு. நான் இப்ப எப்படி தெரியுமா ஸ்ட்ராங்கா இருக்கேன்? ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நம்புறேன். அவங்க வழியா நான் ரொம்ப இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கேன். இப்போ உனக்கு புரியுதா? லவ், பீஸ், இது ரெண்டு தலை தான் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதை கேட்கிற வேம்பேருக்கு புரியல. அது குழம்பி போயிடுது. இல்ல நீ சொல்றது உண்மை இல்ல. அதுக்குள்ள பின்னாடி டெசாங்கும் மத்தவங்களும் அடி நடிக்கிறாங்க. நீ வந்து என்னைய கொல்லன்னு பார்த்தல, இந்தா வச்சுக்கோ, இன்னுமா வாங்கிக்கோ. இந்த சைடு இப்படி அடி வாங்குறால. இந்த விஷயம் வேம்பேர் லார்டுக்கு தெரியுது. நான் வேம்பேர் லார்டால இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் ஆகுறாங்க. இந்த வேம்பேர் லார்டு இதை பார்த்தோன்னே பயங்கரமா கத்துறான், என்ன நீங்க இந்த அளவுக்கு முட்டாளுகளா இருக்கீங்க? நான் ஒரு சாதாரணமான ஹியூமன் கிட்ட எதுக்காக நீங்க தோக்கணும்? எப்பயுமே உண்மை நம்மளோட மனசை உடைக்க தான் செய்யும். என்னதான் நீங்க ஒரு கிரேட்டான வேம்பேரா இருந்தாலும் எங்க முன்னாடி நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு வீக்கானவங்க தான். வேம்பேருக்கு நிறையவே வீக்னஸ் இருக்கு. நீ என்ன சொல்ல இருக்க? எங்களுக்கு வீக்னஸும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. வர வழியில ஒரு ஸ்கெலிட்டனை அதை அப்படியே தாக்கி உடைக்குது. வேம்பேரோட ஃபர்ஸ்ட் வீக்னஸ் அது என்னன்னா, அதுங்களால எந்த விதமான ஸ்ட்ராங்கான வெப்பனையும் பயன்படுத்த முடியாது. அதுக்கு நான் என்ன தெரியுமா யோசிச்சேன்? அவங்களால எதுக்கு பயன்படுத்த முடியலன்னா, உங்ககிட்ட அந்த நகம் இருக்கு, அதனால தான். நான் யோசிச்சதே தப்பு தான். ஏன்னா அது ஒன்றும் காரணம் இல்ல. உங்களால வெப்பனை பயன்படுத்த முடியாது. அதுக்கு காரணம் சிஸ்டமால ஒரு பெனால்ட்டியை விதிச்சிருக்காங்க. அப்படி அவங்க வெப்பனை பயன்படுத்தினா அது ஒரு பெனால்ட்டியா அமையும். அதே மாதிரி ரெண்டாவது ரீசன் அதுங்களோட ரீஜெனரேஷன். வேம்பையர்ஸ் அதுங்களால டக்குன்னு ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதனாலேயே வேம்பையரோட ஃபைட்டிங் ஸ்டைலை பத்தி சொன்னா அது ரொம்ப வீக்கா தான் இருக்கும். நீ ஒரு பைத்தியக்காரன், உன்னோட வேர்ட்ஸை வச்சு என்ன மழுப்ப பாக்குற. நாங்க ஒன்னும் வீக் இல்ல, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. இல்ல மூணாவது, வேம்பையர் கிட்ட மானம் இருக்காது. வேம்பையரோட ஒரே ஒரு ஸ்கில் அது ரீஜெனரேஷன். அதை ஆக்டிவேட் பண்ணனா கூட அவங்களுக்கு ரத்தம் முக்கியமா இருக்கணும். ஆனா அது எல்லாத்துக்குமே என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எல்லாத்தையுமே உடைக்கிற விதமா என்கிட்ட இது இருக்கு. சாங் கிட்ட இப்போ டெவிலோட ஆர்ப் இருக்கும். இது வழியே என்ன ஆகும்னா ஒரு அட்டாக் மூலமா மானா வந்து முக்கியமா குறையும். அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் சுத்தமா கொஞ்சம். இதே மாதிரி தான் அங்க ஏகப்பட்ட ஆளுங்க தாக்கியிருப்பாங்களே. அதனாலே என்னவோ தெரியல அது ரொம்ப வீக் ஆயிடுச்சு. வேம்பையரோட நாலாவது வீக்னஸ் அது என்னன்னா,
பண்ணனா நீங்கெல்லாம் ரொம்பவும் பேசுவீங்க. அங்க இப்படி இவன் சொல்லுவானா, திடீர்னு அது பிளட்டோட ஃபீல்ட் ஆக்டிவேட் பண்ணு, இந்த இடத்துல அதுக்கு பிளட் வந்து இப்போ அதிகமா தேவையா, எங்க ரத்தம் இருக்குன்னு அது தேடி போகுது. இப்போ ரத்தம் இருந்தா போதும், அதால இன்னமும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற முடியும். அதுக்குள்ள அங்க ரைட்டி பறந்து வருமா, ரைட்டியை பார்த்து அவன் சாதாரணமா எடை போடுறான். இதால என்ன பண்ண முடியும், இதுவே சின்னதா இருக்குன்னு. ஆனா ரைட்டி அதெல்லாம் கண்டுக்காம சம வேகமா ஒரு போடு போடமா, அங்க அதை பார்த்து அவன் வியந்து போறான். என்னடா இது இத்தனோன்னு இருந்துட்டு இந்த வேலை காட்டுதுன்னு. அங்க ஒண்டி ரைட்டி நிக்காம அதோட வாய்க்குள்ள இருந்து அந்த ஃப்ளூயிடு ஸ்லைம் கிட்ட இருந்து ஒரு ஃப்ளூயிடை இவங்க எடுத்திருப்பாங்க, அதை தூக்கி மூஞ்சிலே அடிக்குது. நல்லா வேம்பயர் லார்டு ஐயோ எம்மானு பயங்கரமா கத்துறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நிறைய லைக் வந்தாதான் நம்மளால நிறைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, ஏன்னா இன்னமும் தரமா போகும். அவங்கள அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.